தம்பி கடிச்சு கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த 75 நாள்ல நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும்னு சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க நாட்டு வைத்தியம் பார்க்கலாம், பத்தியும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் பார்த்தோம். 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்ல, பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னான். ஸ்கூல் போக விடல. அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கூட எல்லாம் வச்சுட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது. ஹாஸ்பிட்டல் பேசினா ஹாஸ்பிட்டல் உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வரக்கூடாது எடுக்கிறாங்க. டாக்டர்ஸ் உள்ள வரதுக்கு பயப்படுறாங்க. இல்ல இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டேங்கிறாங்க டாக்டர்ஸ். ஸோ அண்டர் ரேட்டட் டிசீஸ் வந்து ரேபிட் சார் இப்போ இருக்கிற இதுல. கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பையன் இறந்து போயிட்டு எல்லா தடுப்பூசியும் போட்டோம், எல்லாமே கொடுத்தோம். அந்த ரேபிட்ங்கிற அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நம்மளால காப்பாற்ற முடியாது. சரி டாக்டர் பஸ், எனக்கு ஓப்பனாக இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்ன கான்ட்ரவர்சி வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன தப்பாகவே நினச்சாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இப்போது ஒரு அப்பா வந்துட்டு அவரோட பையனை இழந்துட்டாரு. எதனால் அப்படின்னா ரேபிஸ் வைரஸ் அட்டாக்னால, அது நாய் கடிச்சு வந்ததுனால. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்ல போகிறீங்க? இல்லை அது வந்துட்டு அப்படி தான் இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் பேச போகிறீங்களா? நீங்கள் அப்படி தாங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. மேக்ஸிமம் இந்த வைரஸ் எங்கிருந்து வருது அப்படின்னா வேக்சினேஷன் பண்ணாத நாய்கிட்டிருந்து தான் வருது. நீங்கள் உண்மையாகவே டாக் லவர் அப்படின்னா அதுக்கு சோறு வைக்கிறதுக்கு பதிலாக எல்லா நாயும் பிடிச்சி கொண்டு போய் வேக்சின் போட்டு வரலாம்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? நீங்கள் வந்துட்டு நாயை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க பொதுவாக, ஆனால் அங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட குழந்தைகளை இழந்துட்டாங்க அப்படின்னு அந்த வழியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது சத்தியமாக புரியாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் பேசுறதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் பேசினா எங்களை வந்துட்டு என்னமோ தீவிரவாதி மாதிரி பார்க்குறீங்க. உண்மையாகவே நான் நாயை வெறுக்கிறவனா இருந்தால் அதை பிடிச்சி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி கிடையாது, நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். அதுக்கான வேக்சினேஷன் கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா மனுஷங்களுக்கு ஆபத்து இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்படி யாரும் அவங்களோட குழந்தைகளை இழக்க தேவையில்லையில்ல. ஒருத்த அவனோட ஃபேமிலியை அழிச்சுக்கிட்டு புள்ள குட்டிகளால் அழிச்சிட்டு தெருநாயை காப்பாற்றணும் யாராவது நினைப்பாங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க அப்படி நினைப்பீங்களா? உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு உங்களோட வலியும் வேதனையும் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட குழந்தை ரேபிஸ்னால பாதிக்கப்பட்டு துடிதுடிச்சு கண்ணு முன்னாடியே இறந்து போறதை நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? அப்ப பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஒரு சாதாரண நாய்க்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. பெத்த அப்பா அம்மா அவங்களோட குழந்தைய பறி கொடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு எப்படி ஒன்றாக முடியும்?